ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ்மாஸ் கிச்சன். இன்றைக்கி புளிச்சக்கீரை வித்தியாசமாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு ஒரு கட்டளவு புளிச்சக்கீரை வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதே புளிச்சக்கீரை, காம்பெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி இலையை மட்டும் எடுத்து 3 தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்கையில் நிறையா இருக்கும், செஞ்சோன்னே கொஞ்சமாயிரும். ஒரு கட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் கழுவி வச்சுருக்கேன். 10 வெள்ளைப்பூடு பல், ஒரு தக்காளி பழம், 7 வரமிளகா, நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் சூடானோன்னே நம்ம எடுத்து வச்ச வரமிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். வரமிளகா நல்லா வறுபடட்டும். வரமிளகா கருகிராமல் நல்லா வறுத்து வரமிளகாயை முதல்ல எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி வரி போட்டோன்னே ஒரு பிளேட்டில் வரமிளகாயை எடுத்துக்குவோம். இதை ஆற வச்சுக்குவோம். சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்குவோம். இப்போ வெள்ளைப்பூடையும் இதோட சேர்த்துக்குவோம். நறுக்கி வச்ச ஒரு தக்காளியையும் இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்குவோம். இது வதங்கட்டும். இந்த புளிச்சக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. மஞ்சக்காமாலைக்கு நல்லது, உடல் சூட்டை போக்கும். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் இதை டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். அரிப்பு இருக்கவோ கூட இதை சாப்பிட்லாம், அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. இப்போ வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அலசி வச்ச புளிச்சக்கீரையை இதோடு சேர்த்துக்குவோம். இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. இது கொஞ்ச நேரத்தில் அப்படியே சுருண்டுரும் வதங்கி. ஒரு பிரட்டி விடுவோம். இந்த கீரையில் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்படியே சுருண்டுரும், தண்ணிலாம் போட தேவையில்லை. கலர் மாற ஆரம்பிச்சிடும் வதங்கினோன்னா. வதங்கட்டும். இந்த மாதிரி 2 கிண்டி விட்டால் போதும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். 1 ஸ்பூன் அளவு உப்பை இதில் சேர்த்துக்குவோம். ஒரு பிரட்டி விட்டுருவோம். நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், வதங்கினோன்னா கொஞ்சமாயிரும். கீரை வதங்கி கொஞ்சமாயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இது பண்ணால் போதும், வதக்கினா போதும். அது தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. அந்த தக்காளியில் உள்ள தண்ணியே அதுக்கு போதுமானது. இந்த வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வச்சா அந்த கீரை நல்லா வெந்துடும். இதை சோத்துலே போட்டு பிரட்டி சாப்பிட்லாம். குழம்பு ஊற்ற தேவையில்லை. சுடு சோத்தில் இதை போட்டு பிரட்டி சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. வதங்கிருச்சு.
இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இது ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம் அளவு நல்லா ஆறட்டும், அப்புறம் அரைப்போம். இப்போ நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் நம்ம வறுத்து வச்சா வரமிளகாயை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு இந்த வெள்ளைப்பூடு எடுத்து இதோட சேர்த்துக்குவோம். இந்த வெள்ளைப்பூடையும் வரமிளகாயையும் ஒரு 2 சுற்று சுற்றிட்டு வருவோம். இப்போ இது 2 ஓட்டு ஓட்டி கொண்டு வந்தாச்சு. வரமிளகாயையும் வெள்ளைப்பூடையும் இதை வதக்கி வச்சதை இதோட சேர்ப்போம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கிடுவோம். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். புளிச்சக்கீரை கடாயில் ரெடி ஆயிடுச்சு. கடாயை அடுப்பில் வச்சு இது ரொம்ப எண்ணெயெல்லாம் தேவையில்லை, 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஆயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு போட்டுக்குவோம். அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குவோம். ஒரே ஒரு வரமிளகாயை பிச்சு போட்டுக்குவோம். இது பொரிஞ்சிடுச்சு, ஆஃப் பண்ணிடுவோம். இது தாளிப்பு எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்ட புளிச்சக்கீரை கடைசலோட சேர்த்துக்குவோம். ரொம்ப வாசமாக இருக்குது. புளிச்சக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தில் போட்டு அப்படியே பிரட்டி சாப்பிட வேண்டியது. இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.